ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி இது போல் ட்ரையாக ஒரு முறை உருளைக்கிழங்கு மசாலா செய்யுங்க. எங்கள் வீட்டில் நான் செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோல் சீவி இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாதீங்க. இது போல் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததும் கட் பண்ண உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. தட்டை மூடி உருளைக்கிழங்கு சேர்த்து 2 கொதி தட்டை திறந்து உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு முழுமையாக வேக வைக்காதீங்க. இது போல் பாதி அளவு வெந்து வந்தால் போதும். இது போல் வெந்ததும் உருளைக்கிழங்கு வேக வச்ச பாத்திரத்துலேயே ஒரு தட்டு மூடி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது போல் தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் எடுத்து வையுங்க. இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் தனியா. இந்த பொருளெல்லாம் சேர்த்ததும் கருகாமல் கலர் மாறாமல் அடுப்பு தீ மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. இது போல் லைட்டாக கலர் மாறி வந்ததும் உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். லைட்டாக அதில் இருக்கிற ஈரத்தன்மை போனால் அது போல் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் பொடி செய்யறதுக்கு உங்ககிட்ட காஞ்ச தேங்காய் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வறுத்து இந்த தட்டிலேயே போட்டு எடுத்து வைக்கலாம், ஆறட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து 30 செகண்ட் கலந்து கொடுத்து கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. இது போல் கலந்து ஆனதும் ஒரு கட்டி பூண்டு இது போல் ரஃபாக தட்டி சேர்த்துக்கோங்க. இது போல் தட்டி சேர்த்து கலந்து கொடுத்து 1 நிமிஷம் விட்டு தட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இடையில தட்டு திறந்து 2-3 முறை கலந்து கொடுத்து வேக விடுங்க. இதே போல் தட்டு கலந்து கொடுத்து வேக வைக்கும்போது வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது போல் வெந்து வந்ததும் வறுத்து பொடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்காதீங்க. லைட்டாக நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோட கூட ஒரு பீஸ்லையும் இந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும். அது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக இருக்குது சேர்த்துருக்கேன். இது போல் கலந்து ஆனதும் கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கி அவ்வளோதான். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது போல் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். இது போல் ஒரு முறை நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.